ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அனிமே எவல்யூஷன். போன சாப்டரில் என்ன பார்த்தோன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த 100 எர்த் எலமெண்ட் மாஸ்டரை வந்து போட்டு தள்ளியிருப்பான். போட்டு தள்ளினோடனே அவனுக்கு வந்து எர்த் எசன்ஸ் ஸ்கோர் கிடச்சிருக்கும். அப்போ திடீர்னு வானத்துலேருந்து ஒரு வெளிச்சம் வந்திருக்கும். அதாவது சிஸ்டம் வந்து பாப்பாவுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் மறுபடியும் வந்து 100 வாட்டர் எலமெண்ட் மாஸ்டர் போட்டு தள்ளணும் அப்படின்னு வந்திருக்கும். இதோடு போன சாப்டர் முடிச்சிருப்போம். வாங்க நம்ம இந்த சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஓப்பனிங்லேயே அந்த வெளிச்சம் போனதுக்கப்புறம் ஹீரோ கண்ணை வந்து பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு சரியான சாக்கு. என்னடான்னு பார்த்தா அவன் முன்னாடி இருக்கிற இடம் வந்து பனி பிரதேசமாக இருக்குது. பனி காற்று அவனை அப்படியே ஒரே வைக்கிற மாதிரி இருக்குது. உடனே ஹீரோ யோசிக்கிறான், ஒருவேளை இது வந்து அந்த வாட்டர் எலமெண்டல் மிஷினால் இருக்குது போல் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ வானத்துலேருந்து நிறைய பனிக்கட்டி வந்து அவன் மேலே உயுது. ஹீரோ அது டாஜ் பண்ணி பார்க்குறான். பார்த்தா மறுபடியும் அவனுக்கு சரியான சாக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த வானத்துலேருந்து கீழே விழுந்த பனிக்கட்டிங்க எல்லாமே வந்து மாஸ்டராக உருமாறுது. ஹீரோ போய் அதில் ஒன்று கூட சண்டை போடுறான். சண்டை போட்டு எவ்வளவோ அடிக்கிறான், ஆனால் அது ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. ஹீரோ ஒன்று நினச்சி பார்க்குறான், ஐயோ இது வந்து எர்த் எலமெண்ட் மாஸ்டர் போல் ரொம்ப டிஃபென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த எர்த் எலமெண்ட் மாஸ்டர் போல் டிஃபென்ஸ்லேயும் சரி, இப்போ ஹைட்லேயும் சரி எல்லாமே அதிகமாக இருக்குது இந்த மாஸ்டருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்குறான். அவன் போய் அந்த மாஸ்டரை அட்டாக் பண்ணுறான். ஆனால் ஒன்றுமே ஆகலை. உடனே அவன் டென்ஷன் ஆகிறான். சாங் வந்து கவனமாக பார்த்து யோசிக்கிறான். இன்னும் இந்த மாஸ்டர் வந்து நான் எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் ஒன்றுமே வேலை செய்யலை. இப்போ நான் பண்ணுறதுன்னு யோசிச்சுனே இருக்கிறான். உடனே அவனுக்கு வந்து எர்த் எசன்ஸ் ஞாபகம் வருது. உடனே அந்த எர்த் எசன்ஸ் வச்சு அவனோட ஸ்வாடில் இன்கார்பரேஷன் பண்ணுறான். உடனே சிஸ்டம் பாப்பாகி சொல்லுது, System notification. You have obtained the buff, Elemental, Sturdiness incorporating, the Earth, essence, please wait. இன்கார்பரேஷன் நடந்துட்டு இருக்குது, நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு வருது. ஹீரோ வந்து அது வரைக்கும் தப்பிச்சு போயின்னு இருக்கிறான். திடீர்னு மாஸ்டர் வந்து அவன் கிட்ட சுற்றி வலிச்சிச்சு. அவன் கிட்ட ஒரு மாஸ்டர் வரப்போகுது. அப்போ திடீர்னு சிஸ்டம் பாப்பாகி Elemental Sturdiness. Effect. 200% increase in all stats for 12 hours. Recover HP, MP, and energy to full. Enter serious fatigue for 12 hours after effect ends. அதாவது எலமெண்டல் ஸ்டாடினஸ்னு ஒரு ஸ்கில்லு அவனுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஸ்கில்லால் அவனோட எல்லா ஸ்டாட்ஸும் 12 மணி நேரத்துக்கு, அதாவது எலமெண்டல் ஸ்டாண்டினஸ்னு ஒரு ஸ்கில்லு அவனுக்கு கிடைக்குது. இது மூலமாக அவனுக்கு என்ன நடக்கும்னா, அவன்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டாட்ஸும், அதாவது ஹெச்பி, மானா எல்லாமே அவனுக்கு மொத்தமாக 12 மணி நேரத்துக்கு 200% அதிகமாகும். அதே சமயம் ஸ்கில் முடிஞ்சு மீதம் இருக்கிற 12 மணி நேரம் வரைக்கும் அவனுக்கு கடுமையான ஒரு சோர்வு. அவனால் கையை கூட தூக்க முடியாத அளவுக்கு ஒரு டயர்டாக இருக்கும் அப்படின்னு சிஸ்டத்தில் பாப்பாகுது. சாங் வந்து ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி வேகமாக போய் அட்டாக் பண்ணால் அந்த மாஸ்டருக்கு எதுவுமே ஆகலை. மறுபடியும் அட்டாக் பண்ணுறான், அப்போவும் எதுவுமே ஆகலை. சாங் வந்து சொல்கிறான், இந்த மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த எர்த்தசம் யூஸ் பண்ணியும் என்னால் அந்த மாஸ்டரை கட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். இந்த மாஸ்டர் வந்து ஐஸ் எலமெண்ட்டும் வாட்டர் எலமெண்ட்டும் ரெண்டும் சேர்ந்ததாக இருக்குது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இது வேறு இல்லாமல் எர்த் எலமெண்ட் போலவே டிஃபென்ஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இது வேறு இல்லாமல் இதை வந்து நான் அட்டாக் பண்ணால் உடனே ரீஜெனரேட் ஆகுது. இதோடைய ஹெச்பியும் கூட ரிக்கவர் ஆகுது. இதை நான் எப்படி சாகடிக்க போகிறேனே தெரில அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ வந்து இதை நான் ட்ரிக் பண்ணி தான் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ வந்து அந்த மாஸ்டரை அட்டாக் பண்ணி அதில் இருக்கிற ஐஸ் எலமெண்ட்டை எடுத்து அவனோட ஸ்வாடில் வந்து போடுறான். உடனே சிஸ்டம் பாப்பாகுது. System notification. Congratulations. Incorporation successful. System notification. Your weapon has obtained exclusive skill, Petrifying Attack level. Max. Petrifying Attack. When attacking, your weapon can petrify enemies, decreasing their speed by 50% and making healing effects ineffective on them for 3s. But enemy defense will increase by 30%. அட்டாக் லெவல் மேக்ஸிமம் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. ஹீரோக்கு கிடைச்ச புது ஸ்கில் வந்து பெரிஃபையிங் அட்டாக். இதனால் எனிமிக்கு பயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்பீடு வந்து 50% குறையும். அவங்களோட ஹீலிங் எபிலிட்டி வந்து 3 செகண்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா 30% வரைக்கும் எனிமியோட டிஃபென்ஸ் வந்து 30% வந்து அதிகமாகுமா. ஹீரோ போகும்போதே கத்தினே போகிறான், இந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணு. அந்த மாஸ்டர் ஒரே அடி அடிச்சுட்டு சொல்கிறான், நீ செத்து போன்னு. உடனே அந்த மாஸ்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகி அங்கேயே செத்து தூளாக ஒடியுது. உடனே ஹீரோ முன்னாடி வந்து ஊருப்பட்ட மாஸ்டர் வருது. ஹீரோ வந்து கத்திக்கினே போகிறான், நீங்கள்லாம் செத்து போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் எல்லா மாஸ்டரும் சண்டை போட்டு எல்லா மாஸ்டரும் வச்சிட்டான்.
இப்போ சாவ வச்சுட்டு ஹீரோ உட்காந்துக்கிறேன், அவ்வளோதான் நான் இந்த எல்லா மாஸ்டரும் சாவடிச்சிட்டேன், இது ஃபினிஷு, இப்போ நான் இந்த டஞ்சன் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சிஸ்டம் வந்து பாப்பாவாக்கி சொல்லுது, நீங்கள் வந்து 99 மாஸ்டரை தான் கொன்னுக்கிறீங்க, இன்னும் வந்து ஒரு மாஸ்டரை கொல்லணும் அப்படின்னு வருது. ஹீரோ ஒன்று இன்னொன்று எங்கடா சுற்றி சுற்றி பார்க்குறான், எங்கேயுமே இல்லை. இப்போ நான் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் பார்த்துனே இருக்கும்போது திடீர்னு அவன் பின்னாடி ஒரு பயங்கரமான ஆரா கிரியேட் ஆகுது. ஏன்டா டப்புன்னு திரும்பி பார்த்தா அவன் வந்து வச்சு போட்ட ஐஸ் எலமெண்ட் மாஸ்டர்லேருந்து ஒரு ஆரா கிரியேட் ஆகுது. அந்த ஆறாலேருந்து ஒரு உருவம் கிரியேட் ஆகுது. அந்த உருவத்தை பார்த்து ஹீரோ செம்மையாக ஷாக் ஆகுறான். நான் பார்த்தா அது வந்து ஐஸ் எலமெண்டல் குயினு, ஐஸ் குயின் கிரியேட் ஆகுது. இதை பார்த்து ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. இதோட இந்த சாப்டரை முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.